இங்க ஹீரோவும் வாழ்க்கையில எதுவுமே உருப்படியா நடக்கலன்னு சொல்லி கடவுள கை காமிச்சு திட்டி விட்டுறான். கடவுளோ பூமிக்கு இறங்கி வந்து நான் உனக்கு வரம்லாம் தரமாட்டேன். அதுக்கு பதில் நீ ஒரு பையன காப்பாத்தணும்னு சொல்லி கூட்டு போறாரு. ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக குதிக்கும்போது ஹீரோவும் தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த பையன காப்பாத்திடுறான். எதுக்குடா இந்த மாதிரி பண்றேன்னு கேட்கும்போது அந்த பையன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பையனும் ஒரு பொண்ணு உயிருக்குறா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவனும் லவ் பண்ற பொண்ணு கிட்ட தப்பான போட்டோஸ்லாம் கேட்டிருப்பான். அந்த பொண்ணு ஆர்வத்தில் எடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்பான். இந்த விஷயத்த அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு பெரிய பிரச்சனை பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க அப்பா இந்த பையனோட அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டு 5 லட்ச ரூபா பணம் கேட்டு இருந்திருப்பாரு. முதல்ல அவரும் 5 லட்சம் பணத்தை எடுத்து ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் 10 லட்ச ரூபா பணம் கொடு, இல்லைனா இதை நான் இன்டர்நெட்ல போட்டுருவேன், நியூஸ்ல போட்டுருவேன் மிரட்டியிருப்பாங்க. இந்த பையனோட அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டெல்லாம் விற்கிற நிலைமைக்கு போயிருப்பாரு. இந்த அப்பா வந்து வீட்டை விற்க கூடாது, அதனால தான் தற்கொலை பண்ணிக்க வந்துட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவை இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கே போயிடுறாரு. அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, ஆமா நாங்கள் காசு தான் கேட்டோம், நீங்க யாரு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணே வெளியே வந்து சொல்றா, நான் உடம்பு முடியாம இருந்தேன், ஆப்ரேஷனுக்கு தான் 5 லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சு, அதனால தான் அப்பா வாங்கினாருன்னு. 5 லட்ச ரூபா வாங்கினீங்க, எக்ஸ்ட்ரா 10 லட்ச ரூபா எதுக்கு வாங்கினீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் 10 லட்ச ரூபா கேட்கவே இல்லைன்னு அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு. இந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி தான் 10 லட்ச ரூபா கேட்டு இருந்திருப்பான். அவன் வந்த உடனே அந்த பொண்ணோட அப்பா கணத்திலே அரைஞ்சிடுறாரு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தல உங்க பொண்ணு ஆப்ரேஷனுக்காக, அதையே நான் வெளியில இருந்து தான் கடன் வாங்கியிருந்தேன், அந்தாலே இப்போ என்கிட்ட கேட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கான், நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அவருக்கு சொன்ன உடனே சரி வாங்க எல்லாரும் அவர் வீட்டையே போய் கேட்போம்னு சொல்லிட்டு ஹீரோல இருந்து இந்த மொத்த குடும்பமும் கிளம்பி போறாங்க. அங்க போனா அது ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் தான். அவர் தான் இந்த அரசியல்வாதி கிட்ட 10 லட்ச ரூபா கேட்டு கொடுமைப்படுத்திட்டு இருந்திருப்பாரு. இதுதான் செயின் லிங்க் மாதிரி ஆகி இந்த பையன் தற்கொலை பண்றதுக்கு காரணமா இருந்திருக்கும். ஏன்டா இப்படி கேவலமா நடந்திருக்கு அந்த ப்ரொடியூசரை திட்டும் போது ப்ரொடியூசர் சொல்றான், நீங்க தானே சரி இவ்வளோ நேரம் என்கிட்ட 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு வாங்கி தரதுக்காக தான் இவர்கிட்ட கேட்டேன்னு உடனே அப்பதான் ஹீரோக்கு எல்லா விஷயமும் புரியுது. ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அந்த 10 லட்ச ரூபா காசே வேணாம், ஒரு பையனோட உயிரை நம்ம காப்பாற்றலாம், ஒரு பொண்ணுக்கு ஆப்ரேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுறான். கடைசியில் இவங்க எல்லாருமே நல்லபடியாக போயிடுறாங்க. ஹீரோவும் கடவுள்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிடுறான்.